ஹலோ வீவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பவர். நம்மளுடைய காவேரி சொல்கிறாங்க பேர் எதிர்ச்சின்னு. ஓ மை காட், பேர் ஆனந்தங்க, பேர் ஆனந்தம். ஸோ இந்த இடத்துல தாத்தாவுடைய அப்டேட்லேருந்தே நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. பட்டு வேஷ்டி சட்டையில் நம்ம தலைவர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது எஸ் நிவினோட மேரேஜுக்கு, நிவின் யமுனாவோட மேரேஜுக்கு உண்மையுமே சொல்லணுன்னா அங்கே காவேரியை விட உண்மையுமே சந்தோஷப்படுறது இங்கே விஜய் தான். ஏன்னா தங்கச்சியோட அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சொல்யூஷனாக தான் காவேரி இப்படி ஏற்படுத்துகிறாங்க. உண்மையாக ஒருத்தங்க சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்க, அந்த பயம் இருக்குது ஒரு அக்காவா. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நிவின் கிட்ட இந்த ரெக்வஸ்ட் காவேரி வைக்கிறதுல தப்பு இல்லை. இது மட்டும் இல்லை, ரெண்டு பேரும் ப்ராமிஸ்லாம் பண்ணிட்டு என்னமோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறது ஒன்றும் புரியாமல் இருக்கும்போது நிவின் கிட்ட இப்படி ஒரு கைண்டான ஒரு ரெக்வஸ்ட் அப்படிங்கும்போது நிவின் இதை ஏற்றுக்கொள்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கோவிலேருந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் வந்துருச்சு, பட்டு வேஷ்டி சட்டையில் நம்ம விஜயை பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லை, இந்த கல்யாணத்துக்கு முக்கியமாக போகிறதும் விஜயா தான் இருக்கும். இதுக்கப்புறம் அம்மாவுக்கு கங்காவுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. ரொம்ப அந்த பக்கம் போகாமல் இந்த பக்கம் இருக்கிற இப்போ ஒரு சந்தோஷம், விகா ஃபேன்ஸோட சந்தோஷம் ஒரு ரூட்டு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இதில் உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷப்படுறது நம்ம விஜய் தான். உண்மையுமே சொல்கிறேன், யமுனாவோடவே சந்தோஷப்படுறது அப்படிங்கிறது. ஸோ நிவின் யமுனா இவங்களுடைய ஒரு சூப்பரான ஒரு ஹை வோல்டேஜ் மேரேஜ் டாக் அப்படிங்கிறது இங்கே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது காவேரியோட ரெக்வஸ்ட்டில் நிவின் ஏற்றுக்கொண்டாலும் இந்த இடத்துல முக்கால் வாசிக்கு மேலே சந்தோஷப்படுறது விஜய் தான் யமுனாவை விட அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கும் எனக்கும் நல்லா புரியும். ஸோ இந்த பேக் டு பேக் கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்டட் ட்ராக்ல கைகால் புரியலைங்க ரிவ்யூ பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ தலைகால் புரியலையா? ஓகே, தலைகால் புரியல. உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.